الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: وإذ أسر النبي إلى بعض أزواجه حديثا فلما نبأت به وأظهره الله عليه عرف بعضه وأعرض عن بعض فلما نبأها به قالت من أنبأك هذا قال نبأني العليم الخبير. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். ஸலாத்தும் ஸலாமும் நமது இறுதி தூதர் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒருவனை ஏற்று வாழக்கூடிய அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா உலகத்துடைய வாழ்வை அல்லாஹ் படைத்திருப்பதை போன்று உலகத்துடைய வாழ்வுக்கு பின்னால் மறுமை என்ற ஒரு வாழ்வை, ஆகிரா என்ற ஒரு வாழ்வை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறார். உலகத்துடைய வாழ்வு என்பது மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறுமையை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக இந்த உலக வாழ்வு அமைந்திருக்கிறது. இந்த உலக வாழ்வுக்கும் நிரந்தரமான இன்பத்தை மாத்திரம் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய, நிரந்தரமான இன்பத்தையும் சந்தோஷங்களை மாத்திரம் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சுவர்க்கத்துடைய வாழ்க்கைக்கும் இடையில் ஏராளமான வித்தியாசங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார். உலகம் அழியக்கூடியது, சுவர்க்கம் நிரந்தரமானது. உலகத்தில் மனிதர்களுக்கு இன்பங்கள் ஏற்படுவதை போன்று துன்பங்கள் ஏற்படும். சுவர்க்கத்தில் இன்பம் மாத்திரமே, துன்பம் கிடையாது. உலகத்தில் மனிதர்களுக்கு கவலைகள் ஏற்படும். சுவர்க்கத்தில் சந்தோஷம் மாத்திரமே, அங்கு கவலை என்பது கிடையாது. சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்துக்குள்ளால் காலை வைத்து சுவர்க்கத்துக்குள்ளால் நுழைகின்ற போது அவர்களுடைய நாவினால் உச்சரிக்கக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனில் பேசியிருக்கிறார். وقالوا الحمد لله الذي اذهب عنا الحزن. ஒவ்வொரு சுவர்க்கவாதிகளும் சுவர்க்கத்துக்குள்ளால் காலை வைத்து சுவர்க்கத்தின் இன்பங்களை காண்பதற்கு முன்னால், சுவர்க்கத்தின் காட்சிகளை கண்டு அனுபவிப்பதற்கு முன்னால் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழ். அல்லாஹ்வை புகழ்வார்கள்.
உலகத்தில் அல்லாஹுக்கு விருப்பமான வார்த்தை ஒரு அடியான் தன் நாவினால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது. அதனால்தான் குர்ஆனுடைய அந்த வரிசை, குர்ஆனுடைய அந்த சூறாக்கள் தொகுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வரிசையில் முதலாவது ஆரம்பிக்கப்படக்கூடிய சூரா, மிக சிறந்த சூரா, உன்னதமான சூரா சூரத்துல் ஃபாத்திஹா. அதை அல்லாஹ் தஆலா அல்ஹம்துலில்லாஹ் என்று ஆரம்பித்திருக்கிறார். அல் குர்ஆனில் 5 சூறாக்களை அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சூரத்துல் ஃபாத்திஹாவை ஆரம்பித்திருப்பதை போன்று 5 சூறாக்களை அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ் ஆரம்பித்திருக்கிறார். அதனால்தான் ஒவ்வொரு சுவர்க்கவாதிகளும் சுவர்க்கத்துக்குள்ளால் காலை எடுத்து வைக்கின்ற போது சொல்வார்கள், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். எல்லா புகழுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் மாத்திரம். அல்லதி அல்ஹப அன்னல் ஹஸன், அந்த அல்லாஹ் உலகத்தில் எங்களுக்கு ஏற்பட்ட கவலைகளை, துன்பங்களை, பிரச்சனைகளை, சிரமங்களை, கஷ்டங்களை நீக்கிவிட்டார். சுவர்க்கத்துக்கும் உலக வாழ்வுக்கும் இடையில் இருக்கின்ற முக்கியமான வேற்றுமை, முக்கியமான வித்தியாசம் சிரமங்களும் கஷ்டங்களும். உலகம் சிரமங்களும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் துன்பங்களும் நிறைந்த இடம். சுவர்க்கம் அதற்கு மாற்றமான இடம். அதனால் தான் அவர்கள் சொல்வார்கள், அல்ஹப அன்னல் ஹஸன், எங்களுக்கு ஏற்பட்ட வாழ்க்கையில் நாங்கள் சந்தித்த கவலைகளை, துன்பங்களை, பிரச்சனைகளை அல்லாஹ் இல்லாமல் செய்துவிட்டார். கண்ணியமானவர்களே, குர்ஆன் சொல்கிறது, உலகம் என்பது பிரச்சனைக்குரிய இடமாக இருக்கிறது. அல்லாஹ் மக்காவின் மீது சத்தியம் செய்து சொல்கிறான். மக்காவின் மீது சத்தியம் செய்து சொல்கிறான், மனிதர்களை நாங்கள் பிரச்சனைகளோடுதான் படைத்திருக்கிறோம். தாயுடைய கற்பறையில் குழந்தையாக இருக்கின்ற போதே பிரச்சனை. ஒரு குழந்தையை தாய் சுமக்கின்ற போதே வேதனை. அந்த குழந்தையை பெற்றெடுக்குகின்ற போது வேதனை. அந்த குழந்தையை வளர்த்தெடுக்கின்ற போது வேதனை, துன்பம். எனவே உலக வாழ்வு என்பது பிரச்சனைகள் நிறைந்த இடமாக இருக்கிறது. குர்ஆன் அதை பேசியிருக்கிறது. இளையமானவர்களே, ஆனால் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் நபிமார்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை பேசியிருக்கிறான். நல்லவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை பேசியிருக்கின்றான். உலக வாழ்வென்பது துன்பங்களும் பிரச்சனைகளும் நிறைந்த இடம் என்று பேசியிருக்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சுப்ஹானல்லாஹ், அவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை. சின்ன வயதிலிருந்து பெற்றோர்களால் சோதிக்கப்பட்டு, திருமணம் செய்ததற்கு பின்னால் மனைவியால் சோதிக்கப்பட்டு, பல வருட காலங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாத பிரச்சனையில் மாட்டி, அவருடைய வாழ்வே பிரச்சனை என்று குர்ஆன் பேசுகிறது. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், மனைவியாலும் பிரச்சனை, மகனாலும் பிரச்சனை. குடும்ப பிரச்சனையின் மூலம் நபிமார்கள் சோதிக்கப்பட்டார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், மனைவியால் சோதனை, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தார்கள் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரச்சனையை, குடும்ப பிரச்சனையை குர்ஆன் பேசியிருக்கிறது. லூத் அலைஹிஸ்ஸலாம், மனைவியால் சோதிக்கப்பட்டார்கள், குடும்பத்தால் அவர்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டது. திருமணம் அவருக்கு பிரச்சனையாக மாறியது. குர்ஆன் பேசியிருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சமூகத்துடைய பிரச்சனைக்கு முகம் கொடுத்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ரசூலாக மாறுகின்ற போது பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தார்கள். சமூகத்தால் பிரச்சனை, குடும்பத்தால் பிரச்சனை. ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களால் நபி அவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை குர்ஆன் பேசியிருக்கிறது. எனவே உலகத்தில் பிரச்சனை இல்லாமல் வாழ முடியாது. ஒரு மனிதன் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டும்.
ஆனால் கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் உலகத்தில் சோதிக்கப்படுவான், அவன் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டும் என்று குர்ஆன் பேசியிருக்கக்கூடிய அதே நேரத்தில் குர்ஆன் மிக முக்கியமான ஒரு பகுதியை பேசியிருக்கிறது. என்னவென்றால், பிரச்சனைகளுக்கு ஒரு மனிதன் எப்படி முகம் கொடுக்க வேண்டும், பிரச்சனைகளை எப்படி தீர்க்க வேண்டும். குர்ஆன் கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு பிரச்சனை ஏற்படுகின்ற போது அந்த பிரச்சனைக்கான தீர்வை இனம் கண்டு பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்பதைத்தான் குர்ஆன் பேசுகிறதே தவிர, ஒருபோதும் பிரச்சனைகள் பகிரங்கப்படுத்தப்படுவதை, பிரச்சனை இரண்டு பேர்களுக்கு மத்தியில் இருக்கின்ற பிரச்சனை மூன்றாவது நபருடைய தலையீட்டுக்கு காரணமாக மாறுவதை, சின்ன ஒரு பிரச்சனை பெரிய விளைவை ஏற்படுத்தக்கூடிய ஃபித்னாக்களுக்கு காரணமாக மாற்றுவதை இஸ்லாம் ஆதரித்தது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அணுகுமுறைகள் பிரச்சனைகள் ஏற்படுகின்ற போது, அது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், சமூக பிரச்சனையாக இருக்கலாம், உறவுகளோடு சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம், நபி அவர்கள் எப்படி அணுகியிருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் பிரச்சனைகளுக்கு உலகத்தில் முகம் கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த பிரச்சனைகளை பெரிதுபடுத்தக்கூடாது, பெருசாக்கக்கூடாது. என்னுடைய பாசையில் சொல்வதாக இருந்தால், எரிகின்ற நெருப்பை இன்னும் எரிக்கக்கூடாது, அந்த நெருப்பை அணைக்க வேண்டும். பத்திர நெருப்புல லாமனையை ஊட்டவானாம் என்று சொல்லுவாங்க. கண்ணியமானவர்களே, இது முன்னோர்களுடைய கருத்தல்ல, இது வஹீயின் கருத்து, குர்ஆனின் கருத்து. உதாரணத்துக்கு ஒரு சில விடயங்களை முன்வைக்கிறேன். கண்ணியமானவர்களே, கணவன் மனைவியாக உலகத்தில் ஒரு மனிதன் வாழக்கூடிய உறவில் நீண்ட காலம் வாழ்கின்ற உறவுதான் கணவன் மனைவி என்ற உறவு. மகனுக்கு தந்தையாக வாழக்கூடிய காலம், சில போது மகன் ஹயாத்தோடு இருக்கும் போது தந்தை மரணித்து விடலாம். மகனுக்கு தந்தையாக வாழ்கின்ற உறவை விட, தந்தைக்கு மகனாக வாழ்கின்ற உறவை விட, சகோதரனுக்கு சகோதரனாக வாழ்கின்ற உறவை விட இந்த உலகத்தில் நீண்ட காலம் நீண்டு செல்கின்ற உறவுதான் கணவன் மனைவி என்ற உறவு. கணவன் மனைவி என்ற உறவில் பிளவுகளும் பிரச்சனைகளும் சர்ச்சைகளும் சவால்களும் ஏற்படும். நான்கு சுவர்களுக்கு இடையிலே ஒரு குடும்பமாக கணவன் மனைவி என்ற உறவோடு வாழ்கின்ற போது பிரச்சனை ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும்? குர்ஆன் பேசுது. குர்ஆன் சொல்லுது, ஒரு பிரச்சனை 4 சுவருக்கு இடையில நடக்குதா, அது 4 சுவர்களை தாண்டி இன்னும் ஒரு இடத்துக்கு அந்த பிரச்சனை ஊடுருவக்கூடாது. வீட்டுக்குள் நடைபெறுகின்ற பிரச்சனையை வீட்டுக்குள்ளால் தான் முதலாவதாக தீர்வு காண வேண்டும். அதை ஊதி அதை பெருசாக்க கூடாது. குர்ஆன் அல்லாஹ் மிக நீண்ட ஒரு சம்பவத்தை பேசியிருக்கிறார். நீண்ட சம்பவம், ஒரே சூறாவில் ஒரு நபியுடைய பிறப்பு தொடக்கம் மரணம் வரைக்கும் அல்லாஹ் பேசியிருக்கிறார். அதுதான் சூரா யூசுப். கண்ணியமானவர்களே, சூரா யூசுப்பில் நடைபெற்ற கூறப்பட்டிருக்கக்கூடிய சம்பவங்களில் மிக முக்கியமான ஒரு சம்பவம் தான், அல்லாஹ் ஆரம்பமாக பேசக்கூடிய ஒரு சம்பவம் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அழகை கண்ட ஒரு பெண்மணி. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை துரத்தி கொண்டு வருகின்ற போது அந்த இடத்தில் அந்த பெண்ணுடைய கணவனுக்கு முன்னால் அந்த பெண் மாட்டிக்கொள்கிறாள். கணவன் கண்ணியமானவர், ரோஷம் உள்ளவர், சமூகத்தில் செல்வாக்கு செலுத்தக்கூடியவர், சாதாரணமான ஒருவர் அல்ல. கண்ணியமானவர்களே, மனைவியின் ஒரு பிரச்சனை அது வீட்டுக்குள்ளால் தீர்க்கப்பட வேண்டும், கணவனால் தீர்க்கப்பட வேண்டும் அல்லது மனைவியால் தீர்க்கப்பட வேண்டும்.
மூணாவது நபருடைய தலையீடு குடும்ப பிரச்சனைகளின் ஆரம்பத்தில் இருக்கக்கூடாது. அது முத்துகின்ற போது, அது வளருகின்ற போது, அது பெருசாக ஆகின்ற போது, தீர்வை காண வேண்டும் என்ற நிலைமை ஏற்படுகின்ற போதுதான் மூணாவது நபருடைய தலையீடு இருக்க வேண்டும். மனைவி மிகப்பெரிய தப்பை செய்கிறாள். வீட்டில் வளர்ந்த குழந்தையின் மீது, வாலிபனின் மீது ஆசையை வைத்து அடைய வேண்டும் என்ற ஆசைப்பட்டு துரத்தி வருகிறாள். இந்த நேரத்தில் கணவன் நடந்து கொண்ட விதம் நாங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்ப்போம். எனக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டா நான் என்ன செய்வேன்? மனைவி ஒரு வாலிபனோட வீட்டில தனிய, அதுவும் தப்பாக நடப்பதற்கு முயற்சி செய்கிறார். கணவன் அதை நேரடியாக காண்கிறார். கண்ணியமானவர்களே, இந்த நேரத்தில் அந்த கணவனுடைய உணர்வு இருந்தது, என்னோடு வாழ்ந்த மனைவி தவறு செய்தாலும் அந்த தவறு திருத்தப்பட வேண்டும், உணர்த்தப்பட வேண்டும். ஆனால் அந்த தவறு, அந்த பிரச்சனை பக்கத்து வீட்டுக்கு கூட போயிடக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கூட தெரிஞ்சிடக்கூடாது. நாங்க பிடிப்போம். மனைவிட வாப்பாக்கோ மனைவிட உம்மாக்கோ உடனே கோல் எடுத்து சொல்லி இருக்கிற பிரச்சனையை கணவன் பெருசாக்கி அல்லது மனைவிட குடும்பம் பெருசாக்கி 4வது 5வது நபர்கள் தலையிட்டு அந்த குடும்ப வாழ்க்கை சிதறி, அதாவது சிதைந்து விடக்கூடாது, குலைந்து விடக்கூடாது. அதனால் அந்த கணவன் அந்த மனைவியை பார்த்து என்ன சொன்னாரு? இன்னைக்கு மனைவியை பார்த்து சொன்னாரு, மனைவி உன்ன பாவத்துக்கு நீ அல்லாஹ்விடத்துல தௌபா செஞ்சுக்கொள். இது ஒரு பாவம், இது ஒரு பாவம். இன்னைக்கு குந்தி மினல் காத்திஈன், நீ தப்பு செஞ்சிட்டாய். யூசுஃபை பார்த்து என்ன சொன்னார்? யூசுஃபுட மேல தப்பு இல்லை, அவருக்கு நல்லா தெரியும். யூசுப், இதை மறந்துடுங்க, இதோட விட்டு போடுங்க. இதை பேசி நீங்க பக்கத்து வீட்டுல போய் சொல்லாதீங்க. இதை பேசி உங்களோட கூட்டாளிகிட்ட சொல்லி பெருசாக்காதீங்க. இதை வாட்ஸ்அப் குரூப்ல போடாதீங்க. இதை பேஸ்புக்ல எழுதாதீங்க. உங்களோட கூட்டாளிமார் ஒன்றுக்கும் உதவாத உங்களோட கொஞ்சம் பேர் நிற்பானோர், இவங்கள்ட்ட சொல்லி உங்களோட குடும்ப வாழ்க்கையை நாசமாக்காதீங்க. உங்களோட வாழ்ந்தவங்களோட கண்ணியமான மனைவிட கண்ணியத்தை 4 சுவருக்குள்ள வச்சு கொள்ளுங்க. வீட்டுக்குள்ளால பிரச்சனையை தீர்த்தாரு. கணவன் மனைவியாக சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனா இந்த பிரச்சனை வெளியே வந்துச்சு. என்ன காரணம்? கணவன், மனைவி, யூசுப் 3 பேரும் இருக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த மனைவிட, அந்த துலைகாட பெரியம்மாட மகன் இருந்தான். நஞ்சு. சில குடும்பங்களை பிரிக்கிறதே குடும்பம் தான். சில பொம்பளை பிள்ளைட வாழ்க்கையை நாசமாக்குறது அந்த பொம்பளை பிள்ளைய பெற்ற உம்மாவும், சில நேரத்தில் வாப்பாவும், சில நேரத்தில் தாத்தாட மாப்பிள்ளையும் தங்கச்சிட மாப்பிள்ளையும், சில நேரத்தில் சாட்சிட மகனும் அல்லது பெரியப்பாட மகளும். 3 பேர் சுப்ஹானல்லாஹ் தவறை திருத்தினாங்க, பிரச்சனைக்கு தீர்வை கண்டாங்க, தௌபா செஞ்சாங்க. சம்பந்தப்பட்ட பெண், சம்பந்தப்பட்ட வாலிபன், சம்பந்தப்பட்ட குடும்ப தலைவன், 4வது ஒரு கிருமி இருந்துச்சு. 4வது பெரியம்மாட மகன் என்ன செஞ்சான்? அவன் வீட்டுக்கு போய் அவன் மனைவிட்ட சொல்லிட்டான். அடே, மனைவிட்ட பேசுறதுக்கு எத்தனையோ விஷயம் கிடைக்குது. அன்பாக பேசுங்க, உட ஆசைகளை நேரடியா மனைவிட்ட சொல்லுங்க. இன்னொருத்தொண்ட கொஞ்சாதிய பத்தி, இன்னொருத்தொண்ட குடும்பத்தை பத்தி, இன்னொருத்தொண்ட கொஞ்சாதி செய்யற தப்பை பத்தி, இன்னொருத்தன் செய்யறதை பத்தி உங்களோட பெட்டை நீங்க பேசிக்கொண்டு உங்களோட நேரத்தை வீணாக்காதீங்க. சில பேருக்கு அது ஒரு பொழுதுபோக்கு. வெளியே நடக்கிற எல்லாத்தையும் காலையிலிருந்து வீட்டுக்கு வர மட்டும் நடந்த எல்லாத்தையும் கொண்டாடிட்டு சொல்லும். ஒரு வகையான மனம் நோய்.
பெரியமான மகன் என்ன செஞ்சான்? போய் அவன் கொண்டாடிக்க சொன்னான். இப்படி சுலைஹா யூசுப் என்ற பொடியன் துரத்தி வந்தாரு. மாப்பிள்ளை கண்டாரு. இப்படி நடந்துச்சு. அந்த பொம்பளை என்ன செஞ்சா? பக்கத்து வீட்டு பொம்பளைக்கு சொன்னாங்க. 2 பேர் 3 பேரா மாறுறாங்க. 4 பேர். கண்ணியமானவர்களை, ஊர்ல இருந்த பொம்பளைத்தான் இதை பெருசாக்குறாங்க. 4 சுவருக்குள்ள நடந்த ஒரு குடும்ப பிரச்சனை சமூகமாக்கப்படுது. இன்றைக்கு பேஸ்புக்ல, இன்றைக்கு வாட்ஸ்அப்ல, இன்றைக்கு இன்ஸ்டாகிராம்ல, முசீபத்து பிடிச்ச வாட்ஸ்அப் குரூப்புகள்ல குடும்ப ரகசியங்கள் அம்பலப்படுத்தப்படுற மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் என்று நீதிபதிகளை போல தீர்ப்பு வழங்கக்கூடிய பித்னாவுடைய ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன செஞ்சான்? ஒரு பெரியம்மாட மகன் வைத்து ஒரு பொம்புகிட்ட சொல்றான். இப்ப அது அப்படி 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 ஊருக்கு பரவ ஆரம்பிக்குது. ஒரு ஆண் இன்று வரைக்கும், கியாமத்துடைய நாள் வரைக்கும், எந்த பெண்கள் ஒரு குடும்ப பிரச்சனைய பெருசாக்கினாங்களோ, எந்த பத்திர நெருப்புல லாமனைய ஊதி பத்த வச்சாங்களோ, பரப்பினாங்களோ, தேவையில்லாம பேசினாங்களோ, அந்த பெண்களை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி அவங்களை கேவலமாக பேசிக் கொண்டிருக்கிறார். எரியக்கூடிய ஃபித்னாக்களை, பிரச்சனைகளை அணைக்கணுமே தவிர, அதை நூத்து விடணுமோ தவிர, அதை நாங்க அதை குறைக்கணுமே தவிர, அதை சிறுசாக்கணுமே தவிர, அதை பெருசாக்கி அம்பலப்படுத்தி ஒரு சின்ன பிரச்சனைய பெரிய பிரச்சனையாக மாற்றக்கூடாது என்ற பாடத்தை குர்ஆன் சொல்லுகிறது. وقال نسوة في المدينة. சில பெண்கள் இந்த மக்கள் விளக்கம் எழுதுறாங்க. பிரச்சனைகளை பெருசாக்குறதுல நம்பர் 1 பெண்கள். அல்லாஹ்வே சொல்லிட்டான். பிரச்சனைக்கு மெயின் காரணம் சுலைஹாட வீட்டுல இருந்த பெரியம்மாட மகன். ஆனா அல்லாஹ் அவனை குர்ஆன்ல சொல்லல. அல்லாஹ் குர்ஆன்ல கேவலமா பேசுறது அந்த பெரியம்மாட மகன் பொண்டாட்டியையும் அந்த பொம்பளையோடு சேர்ந்து பேசினவங்கள, பெருசாக்கினவங்கள. இம்ராஅத்துல் அஸீஸ் துராவிது ஃபதாஹா நஃப்ஸி. அவங்க பேசின வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். எடுத்து அல்லாஹ் பேசுறான். எங்களோட வாலிபர்கள் காப்பி பேஸ்ட் பண்றது, எங்கேயோ யாரை பத்தி எழுதப்பட்ட ஒன்று தேவை, எப்பயோ வந்த ஒரு செய்தி காப்பி பேஸ்ட். அல்லாவும் காப்பி பேஸ்ட் பண்றான். என்ன அந்த பொம்பளையில் பேசின வார்த்தை. இம்ராஅத்துல் அஸீஸ், எங்களுடைய ஊர்ல கண்ணியமான அந்த ஹாஜியார், அந்த ட்ரஸ்டி, அந்த ஊர் தலைவர், எங்களுடைய ஊர் தலைவர் கொண்டாட்டி துராவிது ஃபதாஹா, வீட்டில வாழ்ந்த பொடியனோட அந்நப்சி தன் ஆசையை தீர்க்க முயற்சி செஞ்சிருக்கிறாவா. அது ஷகஃபஹா ஹுப்பா. அந்த பொம்பளோட உள்ளத்துல கணவண்ட மேல ஆசை இல்ல, அந்த வாலிபண்ட ஆசையா. அவங்களோட பாசையில சொல்றதாக ஷகஃபண்ட லவ். தேவையில்லாதது. யாரோட பழகிட்டு போறாங்க, அது தப்பு. அல்லாஹ் அவளை மன்னிச்சுடுவான். அது நேரடியாக கண்டால திருத்தலுமே தவிர அதை பரப்புறது அல்ல. தீர்வு காண வேண்டுமே தவிர அதை பெருசாக்குறது அல்ல. எங்கட வேலை சின்ன பொடியனோட வாலிபனோட தொடர்பு. வடிகட்ட மோசமான கேடுகட்ட பொம்புல ஊர் மக்கள் சில பொம்பளையும் பேசினாங்க. கண்ணியமான எப்படி ஆக்கினா, யார் உலகத்துல மத்தவண்ட பிரச்சனைய பெருசாக்குவாங்களோ, ஊதி பெருசாக்குவாங்களோ, பெலூன போல மொழுத்திரிய போல பத்தின பிரச்சனைய யாரு பூகம்பத்தை போல ஆக்குவாங்களோ, காட்டு தீய போல ஆக்குவாங்களோ, அல்லாஹ் அந்த தப்ப, அந்த பிரச்சனையில, அந்த பாவத்தில அல்லாஹ் அவங்கள மாட்ட வைப்பான். என்ன நடந்துச்சு? சுலைஹா பார்த்தா இந்த வாலிபண்டம் மேல எனக்கு மட்டும் இல்ல ஆசை, எல்லாருக்கும் வரும். அவ்வளவு அழகு. என்ன செஞ்சா? ஊர் மக்கள் என்ன பத்தி பேசுறாங்களா? அதுவும் பொம்பளை தான் பேசுறாங்க. எந்த இனம் உலகத்துல
பிரச்சனைகளை ஒன்ற ரெண்ட பத்தாக ஆக்கக்கூடிய பெண்களை, அந்த பெண்களை, பெண் இனத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த பிரச்சனைகளை பெருசாக்குவாங்களே தவிர நடிச்சு சரி, அழுது சரி, உளுந்து சரி, பிரச்சனையை பெருசாக்கிடுவாங்க. ஒரு பிரச்சனையில மாட்டுகின்ற போது அதையும் அல்லா குர்ஆன்ல பேசுறான். அந்த பொம்பளை என்ன சொன்னா, நான் துரத்தல்ல, யூசுப் தான் துரத்தி வந்தார். நான் ஆசைப்படல, அவன் ஆசைப்பட்டான். பிரச்சனைகள் வருகின்ற போது அநேகமான பெண்கள் தங்களை பாதுகாத்து மற்றவர்களை மாற்றிவிடுவார். கணவனிடத்தில் யூசுஃபை மாட்டிவிட்டால் அந்த பெண் நான் குற்றமற்ற பெண் என்று வாதிடுவார். அல்லாஹ் தீர்ப்பு செய்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, எந்த பெண்கள் குடும்ப பிரச்சனைய, 4 சுவருக்குள்ள நடந்த பிரச்சனையை பெருசாக்கினாங்களோ அந்த பெண்கள் அல்லாஹ் குர்ஆன்ல கேவலமா பேசுறான். அல்லாஹ் எப்படி மாத்தினான் என்றா, அதே பெண்களுக்கு முன்னால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க. வரக்கூடிய பெண்கள் தன்னுடைய கையிலே கத்தியும் பழமும் இருந்தது. பழத்தை அறுத்து சாப்பிட வேண்டிய அந்த பெண்கள் தங்களுடைய கரங்களை அறுத்தார்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. இன்ஹாதா இல்லா மலக்குன் கரீம். இந்த யூசுஃபை பார்த்தா சுலைஹாக்கு மட்டுமல்ல ஆசை வரும், எல்லாருக்கும் ஆசை வரும். யூசுப் ஒரு மனிதனே கிடையாது, மனித படைப்பே கிடையாது. இவர் ஒரு மலக்கு என்று அந்த பெண்கள் சொல்லி, நாங்களும் இதைத்தான் செய்திருக்கிறோம். சுலைஹாவை போன்று அந்த வீட்டில் நாமும் தனியே இருந்திருந்தால் ஒவ்வொரு பெண்களும் சொன்னார்கள், சுலைஹாவுக்கு வந்த அதே ஆசையும் காதலும் எங்களுடைய உள்ளத்தில் வந்திருக்கும். பிரச்சனையை பெருசாக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் அதே பிரச்சனையை கொண்டு சொல்லிட்டான். ஒரு குடும்ப வாழ்க்கையை நான் பிரிச்சுட்டேனா, பிரியறதுக்கு காரணமாகிட்டனா, அநியாயமாக கணவன் மனைவியை பிரிச்சுட்டனா, அல்லாஹ் எந்த வாழ்க்கையை பிரிப்பான், என் பிள்ளைகளோட வாழ்க்கையை வந்தால் பிரிச்சு நாசமாக்கிடுவான். குர்ஆன் சொல்லி தருது, பத்திர நெருப்புல லாமணிய ஊத்தாதீங்க, பிரச்சனை தணிக்கப்பட வேண்டும். முதலாவது சொல்லுது, உங்களோட புல் பிரச்சனைகளை, தனிமையில நடக்கக்கூடிய பிரச்சனைகளை, 4 சுவருக்குள்ளார நடக்கக்கூடிய பிரச்சனைகளை அதுக்குள்ள முடிச்சு கொள்ளுது. சொல்லுது, உங்களோட மனைவியோட உங்களோட மனைவிமார்கள் உங்களுக்கு கட்டுப்படுறாங்க இல்ல, உங்களோட மனைவிமார்கள் உங்களுக்கு கட்டுப்படுறாங்க இல்லை என்று உங்களுக்கு பயம் ஏற்பட்டாங்க. உங்களோட பேச்ச கேட்கிறாங்க இல்ல, வாய் அடிக்கிறாங்க, பேச்ச மீறுறாங்க, கட்டுப்படுறாங்க இல்ல, சொல்றதை கேட்கிறாங்க இல்ல, நல்ல விஷயங்களை செய்யறாங்க இல்ல, இந்த நீங்க பயந்தா உடனே அவனோட வாப்பாக்கு கோல் பண்ணி மகளை கூட்டிட்டு போகணும்னு சொல்லாதீங்க. அல்லது பக்கத்து வீட்டு தாத்தாவை கூப்பிடாதீங்க, பக்கத்து வீட்டு காரனை கூப்பிடாதீங்க, எங்கேயோ போறவங்களோட கூட்டாளியை கூப்பிடாதீங்க, எங்கேயோ போற கூட்டாளியில கொண்டாடிய கூப்பிடாதீங்க, உடனடியா காலி கோட்டுக்கும் போவாதீங்க, பொலிசுக்கும் போவாதீங்க. அல்லாஹ் சொல்றாங்க, நூற்றுக்குள்ள முடிச்சு கொள்ளுங்க. முதலாவது அவங்களுக்கு நீங்க உபதேசம் சொல்லி பாருங்க, வாயால அழகாக சொல்லுங்க. கேட்கலையா? கொஞ்சம் ஒரே ரூமுக்குள்ள கொஞ்சம் பெட்ல இருந்து தூரமாகுங்க. அவ மேல தூங்குறாவா, நீங்க கீழே இறங்குங்க. அவ கீழே வந்து தூங்குறாவா, நீங்க மேல போங்க. குர்ஆன் சொல்லுது, உடனே அவளை வீட்டுக்கு அனுப்பிடாதீங்க, உடனே தும்புகட்டால் அடிக்காதீங்க, உடனே கன்னத்தில் அறையாதீங்க. 2வது கட்டம். 3வது சொல்ற அவபரி போகணும். 3வது மெதுவா தட்டுங்க. வீட்டுக்குள்ளே 3 கட்டம். கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனையிலே 3 கட்டங்களை இஸ்லாம் சொல்லுது என்றால், வேற பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில் உடனே பொலிசுக்கு போறது, உடனே லோயக்க போறது, உடனே கோர்ட்டுக்கு போறது, உடனே காவிக்க போகக்கூடாது. அடுத்த கட்டம் என்ன சொல்லுது? உங்களோட பிரச்சனை இன்னும் முத்திட்டா, வீட்டுக்குள்ள நடைபெறக்கூடிய பிரச்சனை கொஞ்சம் முத்திட்டு ஓவர் ஆகுதுண்டா, நீங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நீங்க பொலிசுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. 2வது கட்டம், நீங்க அவங்களோட வீடோட மஷூரா பண்ணி, குடும்பத்தோட மஷூரா பண்ணி, கூட குடும்பத்தோட மஷூரா பண்ணி பேச்சு
பேச்சுவார்த்தை நடாத்துங்க. அந்த பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய நேரத்துல ரெண்டு வேலைக்கு ஆக்களை கூட்டிட்டு போவாங்க. 2 ஆட்டால சண்டியன்மால கூட்டிட்டு போவான். அவனோட புள்ளட வாழ்க்கை நாசமா. அவன் பேசிட்டு வந்துடுவான். அவன் மாப்பிள்ளைக்கு 2 தட்டு தட்டிட்டு வந்துடுவான். அவனோட வாழ்க்கை தான் நாசமா. அல்லாஹ் சொல்றான், ஹக்கம் என்ன? சும்மா தோதுவலை கூட்டிட்டு போகப்படாது. குடும்ப பிரச்சனைகளுக்கு பேசுறதுக்கு சண்டியன்மாரையும் கூட்டிட்டு போகப்படாது. ரஷ்யாக்காரனையும் கூட்டிட்டு போகப்படாது. சொல்றான் சொல்லுது ஹக்கம். ஹக்கம் தான் யாரு? அவன் எப்படிப்பட்டவன்? அதே ஒரு துனியாட விளையாட்டுல கூட ஒரு அவுட்டா இல்லையான்னு பாக்குறதுக்கே 3 கட்டங்கள். அவன் அவுட்டா இல்லையா அதுல கூட அவனுக்கு அநியாயம் நடக்க கூடாது. விளையாட்டுல கூட அநியாயம் நடக்க கூடாது. 3 அம்பையர் 3 தடவை 4 தடவை போட்டு பார்க்க பாருங்க. இந்த முடிவு சரியா தானே? அதுக்கு அவன் படிச்சுட்டு வாரான், எக்ஸாம் செய்யறான். ஹக்கம் இவனுக்கு அரபுல சொல்ற ஹக்கம். இவன் ஒரு அநீதியால நாடுகளுக்கு மத்தியில் இனங்களுக்கு மத்தியில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு. தீர்ப்பு வழங்கக்கூடியவன் ஒரு மோசமான தீர்ப்பாளர். குர்ஆன் சொல்லுது, குடும்ப பிரச்சனை வரக்கூடிய ஹக்கமம் மின் அஹ்லிஹி. மாப்பிள்ளை ஊடு மட்டும் வைத்து பொண்ட வாப்பா காட்டிக்கிட்டு வாரது, நானா காட்டிக்கிட்டு வாரது இல்ல. அல்லது பொண்ட நானாமார் 5 நானாமார் வந்து மாப்பிள்ளைக்கு சாத்திட்டு போறதல்ல. சண்டியன் மாற இந்த பேச தெரியாதவன அநாகரிகமானவனை கூட்டிட்டு போகாதீங்க. ஒரு அம்பையாவை போல, ஒரு நீதிபதியை போல, ஒரு ஜட்ஜ போல ஒரு ஹக்கமை கூட்டிட்டு போக. அவனுக்கு தான் அந்த அறிவிக்கணும், அனுபவம் இருக்கணும், நிதானம் இருக்கணும், குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சம் இருக்கணும், அவன் தொழுகை இருக்கணும். கணவன் மனைவி கடையில பிரச்சனையா? மனைவிட சைட் மட்டும் வந்து சண்டை பிடிக்காதீங்க, அல்லது மாப்பிள்ளோட சைட் மட்டும் வந்து சண்டை பிடிக்காதீங்க. குர்ஆன் சொல்லுது, மனைவிட ஃபெமினிடம் ஒரு ஆள், ஒரு அம்பையா போதும். இல்ல கம்பையா தேடம்பையா தேர்ந்த குடும்ப பிரச்சனை. ஒரு ஆள் ஹக்கம், உலமாக்களுக்கு எடுப்ப ஒருமை. மின் அஹ்லிஹி, மாப்பிள்ளோட குடும்பத்துல ஒரு ஆள், நேர்மையான நீதமான ஒரு ஆள், பொங்கலோட குடும்பத்துல ஒரு ஆள். இன்னைக்கு என்ன நடக்குது? சின்ன பிரச்சனை, அவங்களுக்கு சாப்பாட்டுல ஒரு பிரச்சனை வந்திருக்கும். கொண்டாடிக்கு எல்லாம் தெரியும், ஒரு பிளேட்டி கூட ஊத்த தெரியும், இன்ஸ்டாகிராம் தெரியும், கேக் செய்ய தெரியும், ஒட்லாபம் செய்ய தெரியும், பிளேட்டி ஊத்தினா சாயம் கூட, அதுல ஒரு சண்டை. வாய் தப்பம், இவ கோல் பண்ணி சொல்ற நானாம 5 பேர் வார சண்டியன் மாறுறாங்க. குர்ஆன் சொல்லுங்க, ஒரு ஆளை கூப்பிடு, 2 சைடாலே வரணும். உனக்கு பேசுறதுக்கு ஒரு ஆள் என்றா, மாப்பிள்ளைக்கு பேசுறதுக்கு ஒரு ஆள். அவளை கூட்டிட்டு அவங்க வந்து பேசணும், அவங்க ஒத்துமைப்படுத்தணும். அதுதான் கயிறு என்று அல்லாஹ் சொல்றான். எனவே கண்ணியமானவர்களே, குடும்ப பிரச்சனையில 2வது கட்டத்தை அல்லாஹ் சொல்றான், சண்டியன்மாரை கூட்டிட்டு போயிட்டு அல்லது அங்காளிங்கால போறவனை கூட்டிட்டு போயிட்டு உங்களோட வீட்டுக்குள்ள நடந்த உங்களோட மருமகண்ட மகளோட பிரச்சனைய, உங்களோட நானாட ஜாத்தாட பிரச்சனைய, 4 சுவருக்குள்ள நடந்த பிரச்சனைய காவி கோர்ட் வரைக்கும் கொண்டு போக தேவையில்லை. உங்களோட ஃபேமிலியில இருந்து ஒவ்வொருத்தரும் வேணுக்கள் ஆள் கூட்டிட்டு போவாங்க. வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு வாங்க மச்சான், இப்படி தங்கச்சிக்கு பிரச்சனை, எல்லாரும் வாங்க மச்சான். வரக்கூட அவனோட வைஃபை சேர்த்து கூட்டிட்டு வந்துருவாங்க. பிரச்சனை முத்த வைக்க வேணாம். குர்ஆன் சொல்லுது, பத்திர நெருப்பை இன்னும் எரிக்காதீங்க, அதை குறைங்க. கனிமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 2வது ஒரு பிரச்சனை வரக்கூடிய நேரத்துல மனைவி ஒன்று சொல்றாவா அல்லது கணவன் ஒன்று சொல்றாரா, அவங்க சொல்றதை மட்டும் நம்பாதீங்க. குர்ஆன் சொல்லுது, ஹதீஸ் சொல்லுது, 2 சைடே விசாரிக்கணும். நான் சொல்லி முடிச்சுக்கணும், 2 சைடே விசாரிக்கணும். பிரச்சனையை சின்னதாக்கணும், பிரச்சனையை இனம் காணணும், தீர்வை மட்டும்தான் தேடணும், அதை வெளியே சொல்லக்கூடாது, சிம்பிளாக முடித்துக் கொள்ளணும். அதே நேரத்தில் 2 சைடோட நீளமா நடக்கணும். மனைவி ரத்த கண்ணீரோட வாரா என்றதுக்காக வாப்பா உப்பா நம்பிடாதீங்க. கணவன் சைடே கொஞ்சம் விசாரிக்க, அவருக்கும் பேச சான்ஸ் கொடுங்க. சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு முக்கியமான பிரபல்யமான சஹாபி, குர்ஆன்ல பேசப்பட்டவர். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை அந்த சஹாபியோட தான் இட்டு கட்டினாங்க. சஃப்வான் இப்னு முஅத்தல்
இவருக்கு ஒரு நோய் இருந்துச்சு, தூங்கினா எழும்பேதான், அதனாலதான் மாட்டிக்கொண்டாரு. எல்லா சஹாபாக்களும் யுத்தத்தை முடிச்சுட்டு போயிட்டாங்க, இவருக்கு தூக்கம் போயிடுச்சு. லேட்டாக எழுதி பார்த்த உத்தரவும் இல்லை. வார வழியில பார்த்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தனிய தன் ஒட்டகத்துல கூட்டிக் கொண்டு வந்தார். பிரச்சனைக்கான காரணம் தூங்கினா எலும்பு பிடிச்சுவார்கள், அது ஒரு நோய். மனைவி வாரா, சஃபான் இப்னு முஅத்தல் மனைவி வாரா. சஃபான் இப்னு முஅத்தல் வாலிப சஹாபி. மனைவி வந்து சொல்ற நபியிடத்துல 3 காரணத்தை சொல்றாங்க குடும்ப பிரச்சனை. 3 காரணம். முதலாவது சொன்னா யத்ரிபுனி இதா சல்லை, யார சொல்லல என்ற மாப்பிள்ள சஃப்வான் நான் தொழுதா எனக்கு அடிக்கிறாரு. எப்படி எவ்வளவு மோசமான மாப்பிள்ள என்னோட பார்வையில, தொழுதா அடிக்கிறான் என்ன மாப்பிள்ள. நபி அவங்க சொன்னாங்களா, கேடு கட்டவன் அவனை கூப்பிடு. நான் நோம்பு பிடிச்சா நோம்ப விட சொல்றான். நாங்க என்ன பாப்போம், மாப்பிள்ள பிராவனோட மோசமானவன் நோம்ப விட சொல்றானா, யஹூதியோட மோசமானவன் நோம்போட சொல்ற. நாங்க பிரச்சனையை பெருசாக்கி உடனே கொண்டாடின முன்னுக்கே பெருசாக்கிடுவோம். அப்படி சொன்னானா, அப்படி அடிச்சானா, மோசமானவன் உன மாப்பிள்ள கேடு கட்ட உடனே விட்டு போடு, காலி கோட்டுக்கு போ. நாங்க பெருசாக்குவோம். 3வது சொன்னா சூரியன் உதிச்சத்துக்கு பின்னாலதான் ஏண்ட மாப்பிள்ள உங்களோட கூட்டாளி சஃப்வான் சுபோ தொழுவார். 3 குற்றச்சாட்டு. தொழுதா அடிக்கிறான், நோம்பு பிடிச்ச நோம்போட சொல்றாரு, சுபோ தொழுகிறார் இல்ல, சூரியன் உச்சத்துக்கு பின்னால சுபோ தொழுகிறார். ஆவேசப்படல, மனைவியில பேச்ச கேட்டு சஃப்வான் ஒரு பாவி மோசமானவன் கேடுகட்ட மாப்பிள்ளை என்று சொல்லல. சஃப்வானோட மனைவி ஒரு சப்ஜெக்ட் சொன்னாங்க. இதை பேசி நபியாவும் ஆயிஷாட்ட சொல்லவும், இதை பேசி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லவும் இல்லை. குடும்ப பிரச்சனைகளாக இருந்தால் ஒரு உதாரணத்தை மட்டும் நான் பயான்ல பேசுறேன். ஒவ்வொன்றுக்கும் உதாரணம் காட்டலாம். அது ஸ்மூத்தாக, அமைதியாக, சிம்பிளாக, லேசாக, மறைவாக, அமானிதமாக தீர்க்கப்பட வேண்டும். சஃப்வானை கூப்பிட்டாங்க ரசூலுல்லாஹ். கேட்டாங்க, சஃப்வான் உங்களோட மனைவி 3 குற்றச்சாட்டு அடிச்சிருக்கிறார். மனைவி தொழும் போது நீங்க மனைவிக்கு அடிக்கிறீங்களா? சொன்னாரு சஃப்வான், யா ரசூலல்லாஹ் உண்மைதான், என் மனைவி பரந்து தொழக்கொள்ள நான் அடிக்கிறேன். என் மனைவி இஷாவுக்கு பின்னால சுன்னத் தொழுகையில ஈடுபடுவா. நபி உங்களோட சுன்னத் என்ன? பரலான சூரா சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதித்து அதுக்கு பின்னால ஒரு சின்ன சூறா ஒன்று ஓதித்தான் சுன்னத்து தொழுது. இரவு நேரம் தொழுது ஷாவுடைய பிடிச்சு நேரத்தோட தூங்க போகும். கணவனுக்குரிய கடமை, மனைவிக்குரிய கடமைகள் இரவில் நிறைவேற்றப்பட வேண்டும். ஆனா என்ற மனைவி யார சூழல்லா சுன்னத்து தொழுதால் என்றா இஷான பின் சுன்னத்து ஒவ்வொரு ரக்காத்திலையும் யார சூழல்லா சூரத்தை தவீலத்தை பக்கராவை போல நிசாவை போல பெரிய பெரிய சூறாவை ஓதுறா. எனக்கு டைம் தாரா இல்லை. நான் ஒரு வாலிபர் யார சூழல்லா, மனைவியுடைய தேவை எனக்கு இருக்கிறது யார சூழல்லா. சொல்லி பார்த்தேன் கேட்கல, அதுதான் 2 அடியை போட்டேன். எனக்கு நேரம் தரும். சுன்னத்தான தொழுகையில ஒரு சூறா சின்ன சூறா ஓதினா போதும், மிச்சம் நீட்டி ஓதுறாங்க. 2வது என்ன சொன்னா, நோம்பு பிடிச்சா நோம்போட சொல்ற யார சொல்லலாம். அது பரலான நோம்போ நபிலா, அதாவது நேர்ச்சியுடைய நோன்போ கலா நோம்போ இல்ல, சும்மா சுண்ணத்தான நோம்ப பிடிக்கிறா யார சொல்லலாம். எனக்கு பகல்ல இந்த நேரத்துல மனைவிட தேவை ஏற்படுது, நோம்போட இருக்கிறா, அதனால சொல்லி பார்த்தேன் கேட்கல, நோம்பு விடு என்று கட்டாயப்படுத்துங்க. இப்ப நபி அவங்க சொன்னாங்க, ஒரு பெண் நபிலான நோம்ப பிடிக்கிறதாக இருந்தா கணவன் அனுமதி இல்லாம பிடிக்க கூடாது என்று இப்பதான் சொன்னாங்க. ஒரு வாலிபண்ட உணர்வு மதிச்சாங்க, ஒரு குடும்ப பிரச்சனை அழகாக விசாரிச்சாங்க. 3வது என்ன சொன்ன யார சொல்ல, மனைவி சூரியன் உதிச்சதுக்கு பின்னாலதான் நான் பகிர் தொடுவேன். அது உண்மைதான் யார சொல்லலாம். என்னோட குடும்பத்துக்கே ஒரு நோய் இருக்குது, எவ்வளோ நேரத்தோட படுத்தாலும் தூங்கினாலும் இவருக்கு தேசில முடிப்புவாருல்ல, எங்களோட செவிலி நோய் மனதும் வராது. இந்த குடும்ப நோய் யார சொல்லலான்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபியை நியாயப்படுத்தினாங்க. நீ அடிச்சதுலயும் ஒரு நியாயம் இருக்குது, நோம்ப விடசனத்திலையும் ஒரு நியாயம் இருக்குது. ஓட நோய் உங்க குடும்ப நோய் எனக்கு தெரியும், அதனாலதான் மாட்டிக்கொண்ட ஆயிஷான விஷயத்துல தூக்கம் தான் உங்க பிரச்சனை.
எனவே கண்ணியமானவர்களே, உலகம் என்பது பிரச்சனைக்குரிய இடமாக இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைகளை பெருசுபடுத்தக்கூடாது, சிறுசாக முடித்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக சில குடும்ப பிரச்சனைகளை கூட நாம் 4 சுவருக்குள்ளால் முடித்துக் கொள்ள வேண்டுமே தவிர 4வது 3வது நபர்கள் தலையிடும் அளவுக்கு அதை பெருசாக முத்தவிடக்கூடாது. ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா உடைய வீட்டில் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய டேட் அந்த நாள்ல நபி அவங்க ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாட வீட்டுக்கு வராங்க. நபி அவங்க ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாட வீட்டுல இருக்கிறாங்க. குர்ஆன்ல சொல்லப்பட்ட ஒரு சம்பவம் சூரத்துத் தஹ்ரீம். அந்த சூராவுக்கு இன்னொரு பேர் சூரத்துன் நபி. நபியோட மனைவிமாரை பத்தி அல்லாஹ் பேசுறாங்க. நபி அவங்க வராங்க ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாட வீட்டுக்கு. ஹப்ஸா சொல்றா, யார சொல்லலாம், கொஞ்சம் வீட்டுறீங்க, என் வாப்பாக்கு சோம் இல்லை, நான் கொஞ்சம் வாப்பாவை பார்த்துட்டு வாரேன். இந்த நேரத்துல நபி அவங்களோட அடிமை பெண் மாரியத்துல் கிப்தியா, எகிப்தை சேர்ந்த மிஸ்ரை சேர்ந்த நபியுடைய மனைவி வீட்டுக்கு வராங்க. ஹப்ஸாட வீட்டுக்கு அந்த நபியோட பேசிக் கொண்டிருக்கிறாங்க. இப்ப ஹப்ஸா திரும்பி வந்துட்டா வந்து பாக்குறா, என் வீட்டுல நான் இருக்க வேண்டிய இடத்துல மாரியத்துல் கிப்தியாவோட நபி இருக்கிறாங்க. கொஞ்சம் ரோசம் வந்துட்டு கோபம் வந்துட்டு மாரியத்துல் கிப்தியா வெளியே போகும் வரைக்கும் ஹப்ஸா வீட்டுக்குள்ள போகல, கோபப்பட்டாங்க. வெளியே வந்து பாக்குறாங்க நபி அவங்க ஹப்ஸா இருக்கிறாங்க. தப்பில்லை, சொந்த மனைவிதான், வேற பெண்கள் இல்லை. கொஞ்சம் ரோசம் வந்துட்டு ஹப்ஸாவுக்கு நபி அவங்களோட கொஞ்சம் பயம் வந்துட்டு நபி சொன்னாங்க ஹப்ஸாவை பார்த்து, ஹப்ஸா இந்த விஷயத்தை மட்டும் ஆயிஷாட்ட சொல்லிடாங்க, அவ உன்னையோட ரோசக்கம் ஓண்ட நாள்ல ஓண்ட வீட்டுல மாரியத்துல் கிப்தியாவோட நான் இருந்தத அதை ஓண்ட சகோதரி, ஓண்ட தோழி, ஓண்ட நண்பி ஆயிஷாட்ட மட்டும் சொல்லிடாத, இதுக்கு பின்னால நான் மாரியத்துல் கிப்தியா கிட்ட கூட போக மாட்டேன், கிட்ட கூட எடுக்க மாட்டேன் நபி சொல்லிட்டாங்க. கண்ணியமானவர்களே, உடனே ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவங்க சொல்ல வானாம் என்று சொன்ன ஒரு ரகசியத்தை, ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லிட்டாங்க. இது நபிக்கு தெரியாது. அல்லாஹ் உடனே குர்ஆன் ஆயத்தை இறக்குறான், உங்களோட மனைவி ஹப்ஸாட்ட நீங்க சொன்னீங்க அஸர்ர நபியு இலா பஅதி அஸ்வாஜி. அல்லாஹ் குர்ஆன்ல ஹப்ஸாட பேரை கூட சொல்லல, ஹதீஸ்ல வருது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அதை என் மகள் ஹப்ஸா தான். ஹப்ஸாட்ட நபி சொன்ன ரகசியத்தை, ஹப்ஸா வானாம் என்று சொன்ன ரகசியத்தை பாதுகாக்கல, ஆயிஷாட்ட சொல்லிட்டாங்க. அந்த ரகசியத்தை சொன்ன ஹப்ஸாவும் தப்பு செஞ்சிட்டா, அந்த ரகசியத்தை கேட்ட ஆயிஷாவும் தப்பு செஞ்சிட்டா. இது ஒரு குடும்ப பிரச்சனை, தேவையில்லாத விஷயத்தை வந்து சொல்லப்பட கேட்கிறதே பாவம். இந்த தூபா இல்லல்லா அல்லாஹ் சொல்றான், பக்கத்து தகஸ் குலூபுஹுமா, உங்களோட 2 பேருடைய மனசு கெட்டு போயிட்டு 2 பேரும் தௌபா செய்யுங்க, இல்லண்டா உங்களை நாங்க தலாக் கொடுக்க வச்சு உங்களை வீட்டுக்கு அனுப்பிட்டு நபி அவங்களுக்கு வேற பொம்பளையில முடிச்சு கொடுப்போம் அல்லாஹ்வே கோவப்பட்டான். தௌபா செய்யுங்க. கண்ணியமானவர்கள், இப்ப நபி அவங்க ஹப்ஸாவை கூப்பிட்டு ஹப்ஸாவை பத்தி நிறைய விஷயங்கள் அல்லாஹ் சொல்லி கொடுத்தான், அல்லாஹ்வே சொல்லி கொடுத்தான். உங்க ஹப்ஸா இப்படி இப்படி வேலை செஞ்சுட்டாங்க. ஆனா நபி அவங்க அந்த இடத்துல ஹப்ஸாவை கூப்பிட்டு சொன்னது ஒரே ஒரு விஷயம் தான், அல்லாஹ் சொல்லி கொடுத்த நிறைய விஷயங்களை. ஆனா உண்டத்தான் சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஏன் ஆயிஷாட்ட சொன்னாய், ஏன் என்ற ரகசியத்தை சொன்னாய், சொல்ல வானாம்னு சொன்னதை ஏன் சொன்னாய், அதை மட்டும்தான் ஹப்ஸா கிட்ட நபி அவங்க சொன்னாங்களே தவிர அல்லாஹ் சொல்லி கொடுத்த மற்ற விஷயங்களை நபி அவங்க ஹப்ஸாட்ட சொல்லல. சொல்லி இருந்தா 2 பேருக்கு மத்தியில பிரச்சனை முத்திருக்கும், 2 பேரும் பிரிஞ்சுதான் வாழ வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கும். அதனால அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், நான் சொல்லி கொடுத்த விஷயங்கள்ல கூட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு மற்ற விஷயங்களை மறைச்சிட்டாரு. எனவே சில விஷயங்களை நாங்க அதை விசாரிச்சு தீர்வு காணணும், சில விஷயங்களை கண்டும் காணாமல் போய் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும், இல்லாட்டி வாழ முடியாது. சின்ன சின்ன விஷயங்களை தூக்குறது, சின்ன சின்ன விஷயங்களை பெருசாக்குறது, சின்ன விஷயங்களுக்கு மீட்டிங் போட்டு விசாரணை நடத்துறது, சின்ன சின்ன விஷயங்களை உம்மாட்ட வாப்பாட்ட நானாட்ட கோல் பண்ணி சொல்றதால தீர்வு காண இயலாது, பிரச்சனைகள் முத்திக்கொண்டே போகும் என்றதை குர்ஆன் சொல்லி காட்டுது. வல்லநாயன் அல்லாஹு தஆலா பிரச்சனைகள் நிறைந்த இந்த உலக வாழ்க்கையில் பிரச்சனைகளை இனம் கண்டு பிரச்சனைகளுக்காக முறையாக குர்ஆன் சொல்லக்கூடிய அடிப்படையில் தீர்வுகளை கண்டு பிரச்சனைகளை அம்பலப்படுத்தாமல் பகிரங்கப்படுத்தாமல் பிரச்சனைகளை மறைத்து அவைகளுக்கான தீர்வுகளை பெற்று நிம்மதியாக உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்கி அருள்வாயாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். முக்கியமான ஒரு விஷயத்தை கண்ணியமான சோதனை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். என்னுடைய நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த டெங்கு நோய் சம்பந்தமாக எல்லா இடங்களிலும் சுகாதார பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது.
அரச தரப்பால் பரிசோதனைகள் செய்யப்பட்டு பள்ளி வாயல்கள், மதரசாக்கள், பாடசாலைகள், வீடுகளுக்கு வந்து செக் பண்றாங்க. அவங்களுக்கு பயந்தல்ல, நாங்க அல்லாஹ்வுக்கு பயந்து. இஸ்லாம் சுப்பரவான மார்க்கம், தூய்மையான மார்க்கம். ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுகிறோம், உது செஞ்சு தொழுகிறோம். இடம் சுத்தமாக இருக்கணும், உடுப்பு சுத்தமாக இருக்கணும், உடம்பு சுத்தமாக இருக்கணும் என்று பேசக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். சுத்தத்துக்கு முன்மாதிரியாக இருப்போம். அழுக்குகளை களைவோம், வீடுகளை சுத்தமாக வைத்துக் கொள்வோம், காணி பூமிகளை சுத்தமாக வைத்துக் கொள்வோம். நீர் தேங்கி இருக்கக்கூடிய இடங்களை நாங்கள் அந்த நீர்களை அகற்றி எங்களுக்கும் அந்த நோய் ஏற்படக்கூடாது, நாங்க மற்றவங்களுக்கும் அந்த நோய் பரவுறதுக்கு, நோய் ஏற்படுறதுக்கு காரணமாக ஆகி அந்த அநியாயத்துக்கும் நாங்கள் காரணமாக ஆகிவிடக் கூடாது என்ற செய்தியை இந்த மிம்பர்ல உங்களுக்கு நாங்கள் நிர்வாக சார்பாக ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். For more Islamic lectures and useful information, visit slbeyond.com.